ஹலோ நண்பர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்ம பிராண்ட். இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட் நியூ 2024 எடிஷன் பல்சர் 200 வந்து இருக்குங்க. ஸோ NS 200 மாடலு. ஆக்சுவலாக இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் ஒரு ஜான்வரி அண்ட் பிப்ரவரி, ஸோ அந்த டைமில் அதுவும் மோஸ்ட்லி இந்த பிப்ரவரி தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட அப்டேட், அந்த ஃபுல் LED ஹெட்லைட், ஸோ அதோட அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டே நமக்கு மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா பைக் அவைலபிளாக கிடச்சிருச்சு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஷோரூம்ஸில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைக் அவைலபிளாக இருக்குது. அண்ட் சேல்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டெலிவரியுமே ஆயிருக்கு. ஸோ ஓகேங்களா, ஸோ இவ்வளோ குயிக்காக அப்டேட் கொடுத்து இவ்வளோ குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா பைக் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு செம்ம விஷயம். அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி NS 200ஓட ஒரு கம்ப்ளீட்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் டெஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வண்டியில் என்னென்ன மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி இருந்த சீரியஸ் 200, அதாவது இதுக்கு முன்னாடி தான் NS 200க்கும் இந்த வெர்ஷன் 2024க்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் எடுத்தோன்னே இந்த வண்டியை பற்றின ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் மெயினாக பண்ணியிருக்கக்கூடிய 5 சேஞ்சஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மெயினான ஒரு சேஞ்ச் அப்படின்னா இதோடைய LED ஹெட்லைட்ஸ் தான். ஸோ பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம ப்ரீமியமாக ஒரு LED பிளேஸ்மெண்ட்டோட ஒரு சூப்பரான ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் வந்து கிடையாது, பட் இருந்தாலும் LEDயோட பவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி வெர்ஷன்ஸில் அந்த ஒரு பீஸ்ட் மாதிரி லைட்டாக கொடுத்துருப்பாங்க. எனக்கு அந்த லுக் ரொம்பவே பிடிக்கும். பட் இருந்தாலும் எஸ், டெக்னாலஜி வைஸ் அப்டேட் ஆகி தான் ஆகணும். ஸோ அதனால் இந்த லைட்ஸுமே எனக்கு தெரிஞ்சு நேரில் பார்க்குறப்போ அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த வீடியோவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எஸ், இதுக்கு முன்னாடி இருந்த ஹாலஜன்ஸை விட இந்த LEDs வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பவர்ஃபுல்லான LEDs தான். பட் இருந்தாலும் N160 இருக்கிற அளவுக்கு அந்த ப்ரொஜெக்டர் அந்த டைப் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. இது நார்மலான ஒரு LED செட்டப்பு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட இண்டிகேட்டர் செட்டப்புங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா LEDஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினான ஒரு மூணாவது சேஞ்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோடைய LCD டிஸ்பிளே. ஸோ இது LCD டிஸ்பிளே ஒரு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த டிஜிட்டல் கம் அனலாக் அந்த ஒரு கம்பைனில் கொடுத்துருப்பாங்க. நிறைய பல்சர் ஃபேன்ஸுக்கு அந்த லுக்ஸ் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நிறையா பேர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் அது இல்லாமல் இந்த கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்லி ஒரு நியூவான ஒரு நெகட்டிவ் கன்சோல். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நெகட்டிவ் கன்சோல்ஸ் இந்த Yamaha பைக்ஸான FZல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா MT பைக்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இது வந்து அவ்வளோ கிளாரிட்டி அவ்வளோ நல்லா இருக்குது அண்ட் ரொம்ப டீட்டெயில்டாகவும் இருக்குது. ஸோ அதை நான் வந்து கன்சோல் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரியரில் என்னடா சேஞ்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நம்பர் பிளேட் ஹோல்டர் யூனிட் இருக்கு இல்லையா, இது வந்து பழைய டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் முக்கியமாக ரொம்ப ஸ்போர்ட்டியாகவும் இருக்குது. முன்னாடி நம்பர் பிளேட் வரும்போது லைட்டாக கொஞ்சம் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஃப்ளெக்டர் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ஓல்டு லுக்காக இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்போர்ட்டியராக வந்திருக்கு. இது ஒரு சேஞ்சஸ். அண்ட் ஃபைனலாக ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய என்ஜின் தாங்க. ஸோ என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ரிஃபைண்டாக அண்ட் அதோட பீட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த எடிஷன்ஸில் உங்களுக்கு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த குடுன்னு ஒரு பீட் வரும். ஆனால் இப்போ நீங்கள் ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம ஒரு பீட் இருக்குது. கண்டிப்பாக இந்த வண்டியோட பீட்டுக்கு வேறு எந்த வண்டியுமே அடிச்சிக்க முடியாது. இந்த செக்மெண்ட்டில் 200cc இதுதான் அவ்வளோ பீட்ஃபுல்லான ஒரு என்ஜினாக இருக்கும். நான் அதை உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ அப்போ நம்ம அதோட பீட்டை வந்து கேட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் இந்த NS 200ல் இவங்க 2024 கொடுத்துருக்கூடிய சேஞ்சஸ். ஸோ இப்போ பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ஜின் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதே 199cc என்ஜின் தான், லிக்விட் கூலிங் என்ஜின் வித் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ். பட் இன்னுமே இந்த என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் கிடையாது. மேபி கண்டிப்பாக அடுத்த அப்டேட்டாக இந்த வண்டியில் ஸ்லிப்பர் கிளச்சோட ஒரு 200cc செக்மெண்ட்டில் இந்த என்ஜின் வந்து லான்ச் பண்ணலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த என்ஜினில் 200cc ஸ்லிப்பர் கிளச் இந்த வண்டி மட்டும் இல்லை, பஜாஜோட மற்ற சீரீஸ்லையுமே நமக்கு ஸ்லிப்பர் கிளச் ஆப்ஷன்ஸ் இன்னும் வரல. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த 200, 160 எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக அப்டேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் 400ல் இருக்குது. பட் இந்த 200cc ஸ்லிப்பர் கிளச் ஒன்று மிஸ் ஆகுது. அது ஒன்று தான் ஒரு சின்ன ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் வண்டியில் இருக்குது, பட் ஸ்லிப்பர் கிளச் மட்டும் கிடையாது. ஸோ ஓகேங்களா, அது ஒன்று தான் இந்த வண்டியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன மைனஸ். அதுக்கப்புறம் பவர் அண்ட் டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 bhp பவர் அண்ட் 18 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சிமிலர் டு டியூக் 200. ஸோ ரெண்டு என்ஜினுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த நேக்கெட் செக்மெண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ஒரு ப்ரைஸ் வந்து 2 லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல ஒரு 200cc பர்ஃபார்மன்ஸ் பைக் வாங்கணும்னா நமக்கு இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக NS 200 தான். ஏன்னா இந்த வண்டியோடைய என்ஜின் அண்ட் இதோடைய பவர் அண்ட் இந்த லுக்கு பாருங்கள் தலைவா. ஸோ செம்ம ஒரு நேக்கெட். நான் ஏறி உட்காந்தேன் அப்படின்னா ஃப்ரண்ட்டோட வீல் தெரியுது, அந்த அளவுக்கு ஒரு நேக்கெடு. ஃப்ரண்ட்டில் ஒன்றுமே இல்லை, நீங்கள் எங்கே வேணாலும் வளைச்சி ஓட்டலாம், வண்டியை திருப்பலாம், பெண்டு போடலாம், என்ன வேணால் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு செம்ம நேக்கெட். அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டராக ஒரு 160 kgsல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே இந்த வண்டி ஒரு பர்ஃபெக்டான நேக்கெட் பைக்காக வந்து எனக்கு கண்ணுக்காக ஷோ பண்ணுது. ரொம்பவே நல்லா இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கும். அண்ட் இப்போ இருக்கக்கூடிய இந்த என்ஜின் ரிஃபைன்மெண்ட்டு வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸ்பீட்ஸும் சரி, ஸ்லோலையும் சரி, அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது நீங்கள் சடனாக 6 கியர் ஷிஃப்ட் பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஷிஃப்டிங் தெரியல. மேபி இன்னும் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப ஒரு ஸ்மூத்தராக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட்டு.
தென் பிரேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே டிஸ்க் அண்ட் வித் டூயல் சேனல் ஏபிஎஸ் கிரெமிகா நமக்கு வந்து கிரெமிகா கேலிப்பர்ஸோட கொடுத்துருக்காங்க. கிரெமிகா அப்படிங்கிறது இப்போது ரீசெண்டாக பஜாஜில் வந்துட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பைப்ரேஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு 2 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரெமிகாஸ் வந்துட்டு இருக்கோம். ஸோ இதோட பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் பைப்ரே விட எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்குங்க. இந்த வண்டிக்கு பெட்டராக இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி என்னன்னா ரியர் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகிற ஒரு இஷ்யூ வந்து இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை ரெக்டிஃபை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட் பண்ணும்போதுமே எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் டெஸ்ட் ரைட்டில் நான் அதை உங்களுக்கு வந்து ஃபீட்பேக்காக வந்து கொடுக்குறேன். இவ்வளோ தூரம் நான் ஓட்டு தான் வந்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஹார்ட் பிரேக்கிங்கும் நிறைய இடத்துல பண்ணி பார்த்தேங்க. ஸோ சீரியஸாக எனக்கு லாக்கான ஃபீல் இல்லை. மேபி இந்த வெர்ஷன் வந்து கொஞ்சம் அப்டேட்டாக கொடுத்துருக்கலாம். அவங்க அப்டேட்லேயே கொஞ்சம் இது ஒரு நல்ல வெர்ஷனாக இருக்கும் ப்ரோன்னு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. ஸோ நல்லா இருக்குது. இன்னொரு ரைட் பண்ணும்போது அந்த ஒரு ஃபீல் நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட் ஆஸ் யூஷுவல் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அண்ட் யூஎஸ்டி ஃபோர்க்ஸுங்க ஃப்ரண்ட்டில் அப்சைட் டவுன் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எல்லா பைக்ஸ்லையுமே யூஎஸ்டி கொடுக்கும்போது அந்த கோல்டன் கலர் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பைக்கோட கலருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு கிரே கலர் கொடுத்துருக்கிறது எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. பிகாஸ் இந்த வண்டிக்கும் கோல்டன் கலர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த லுக்கை பாருங்கள், இந்த லுக்கு கண்டிப்பாக செட் ஆகிருக்காது. ஆனால் இந்த ஒரு கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறது அட்டகாசமாக இருக்குது வண்டிக்கு பார்க்குறதுக்கு. அண்ட் ஃப்ரண்ட் டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் டயர்ஸ் இன்னுமே ஒரு மைனஸ் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 110 and 150 எப்போ ப்ரோ கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இன்னுமே அந்த 100 செக்ஷன் டயர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 100 செக்ஷன் 17 inches வீல் சைஸ் வருது. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா 130 செக்ஷனு வித் 17 inches வீல் சைஸ். ஸோ பார்த்தீங்கனாலே வண்டியோட லுக்குக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரானான டயர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கார்னரிங்கிறது இன்னும் கொஞ்சம் நம்பி நல்லாவே எடுக்கலாம். இப்பயுமே நல்லா எடுக்கலாம். பட் இருந்தாலும் அந்த ஒரு லேக் ஆஃப் கான்ஃபிடென்ட் லைட்டாக இருக்குது இந்த வண்டியில். ஸோ பிகர் டயர்ஸ் கொடுக்கும்போது அது இன்னுமே நல்லாயிருக்கும். இதெல்லாம் அடுத்த அப்டேட்டில் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படின்ட்டு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக் பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட். NS200 இஸ் மை வெரி வெரி ஃபேவரட் பைக்குங்க. ஏன்னா அது ஓட்டுறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஓட்ட மாதிரியே தெரியாது. லிட்டரலி நீங்கள் ஒரு 150 to 160 cc கேட்டகரியோட பைக்கோட வெயிட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஹேண்ட்லிங் தான் இதில் இருக்கும். ஆனால் என்ஜின் மட்டும் தனியாக தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் இது ப்ரொடியூஸ் பண்ணும். சீரியஸ்லி ஒரு சூப்பரான ஒரு பைக் தான். அண்ட் கம்ஸ் டு லைட்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ் அந்த ஒரு டிசைன் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சீக்ஸ் மாதிரி வந்து சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேலஜன்ஸில் அந்த லைட்ஸ் வந்து இருக்கும். பட் அந்த வண்டிக்கு அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய பேர் சைடில் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் நெகட்டிவாக சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்தளவுக்கு தெரியல. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த ஏரோ ஷேப்பில் ஒரு தண்டர் சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்கிற அந்த லைட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. வித் LED லைட்ஸோட சுவிச்சஸ்மே இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது DRL நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. ஜஸ்ட் நீங்கள் வந்து பைக் ரன்னிங்கில் இருக்கும்போது நீங்கள் லைட் எரியறதுனால நீங்கள் சுவிட்ச் போட்டுக்கலாம். அந்த மாதிரி சுவிட்ச் தனியாக கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் பவர்ஃபுல்லான ஒரு பீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ஹை பீம் லோ பீம் ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு நல்ல பவர்ஃபுல் தான் இந்த வண்டியில். ஸோ சீரியஸ்லி ஒரு சூப்பரான ஒரு LED அப்டேட்டு. அண்ட் இண்டிகேட்டர்ஸ்மே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டியூக்கில் இருக்க அதே மாதிரியான ஒரு LED இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குங்க. ஸோ அப்படியே ரியரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றபடி வைசர் சேஞ்சஸ்லாம் எதுவும் இல்லை பெருசாக, அதே தான். அப்படியே ரியரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த NS200 இந்த ஒரு கவுல் டிசைன் சூப்பராக இருக்குது எழுதியிருக்கிறது. அண்ட் மேட்ச் ஆகிற மாதிரி எழுதியிருக்காங்க. ரியரோட லைட்ஸில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, அதே LEDs. அண்ட் இண்டிகேட்டர்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ரியர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா LEDs தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் பிளேட் ஹோல்டிங் வந்து யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியரில் நைட்ராக் சஸ்பென்ஷன்ஸ் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக டயர்ஸ் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி பைக் எல்லாமே சூப்பர். சீட்ஸை பார்த்துக்கொண்டு அதே சீட் செக்மெண்ட் தான். நல்ல ஒரு ஸ்பாஞ்சினஸ் இருக்கும், grip இருக்கும் சீட்டில். அண்ட் ரைடர் முன்னாடி போய் ஆட மாட்டாங்க. ஸ்டெப் அப் சீட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும் இந்த வண்டியில். பில்லியனுமே ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. டேங்கோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு 12 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி E20யோட ஃபியூவல் அப்டேஷனோட வந்திருக்குங்க. ஸோ ஃபைனலி ஒரு சமமான விஷயம் கன்சோல் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபுல்லி ஒரு நெகட்டிவ் பேஸ்டு கன்சோல் சரிங்களா. இதில் 3 லைட்ஸ் வந்து எரியும். நீங்களே கவனித்து பாருங்கள். இப்போது ஒரு க்ரீன், ஒரு ப்ளூ அண்ட் ஒரு ரெட்டு, அந்த மாதிரி 3 லைட் வந்து எரியும். அண்ட் இதெல்லாமே ஒரு இண்டிகேஷன்ஸ். க்ரீனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈக்கோ, ப்ளூ முதற்கொண்டு ஈக்கோவுக்கு கொஞ்சம் மேலே, ரெட்டை பொறுத்த வரைக்கும் பவர் மோட், அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். கன்சோலோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல நான் இது உங்களுக்கு காட்டுறேன், லைட்டாக ப்ளேஸ் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இது புது வண்டி பார்த்தீங்களா. ஸோ செம்ம குவாலிட்டியாக இருக்குது உள்ள கன்சோலு. ஆக்சுவலாக வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒட்டியிருக்காங்க. ஓகேவா, நான் அந்த பேப்பர் வந்து எடுக்கலைங்க. ஸோ இது ஒரு புதுசு அப்படிங்கிறனால அப்படியே விட்டுட்டேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து நியூட்ரல் இண்டிகேஷன்ஸ் சின்னதாக கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம், குட்டியாக இருக்குது. அண்ட் ஃபியூவல் இண்டிகேஷன்ஸ் இருக்குது. அண்ட் 12,000 RPM வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்கோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் பெருசாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வண்டியோட கிலோமீட்டர் பர் லிட்டர் ஆவரேஜ் வந்து காட்டும். அண்ட் அதே மாதிரி ஃபியூவல் எக்கனாமி வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ மேலே இந்த சைடு போர்ஷன்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வண்டியில் ப்ளூடூத் பேரிங் சிஸ்டம் இருக்குது. வித் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன்ஸோடு இந்த வண்டி வந்து வரும். ஸோ அது ஒரு பெஸ்ட் விஷயம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மோட்ஸ், இந்த கண்ட்ரோல் மோட்ஸோட பட்டன் வந்து லெஃப்ட் சைட் கியரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அப்படியே உங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
நமக்கு அந்த ப்ளூடூத் அந்த இது வந்து விஷயங்கள்லாம் மாறும் இந்த இதில். பட் நான் ப்ளூடூத் என்கிட்ட இல்லைங்கிறனால அது மாறல. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோட் பட்டன் இருக்குது. மோட் பட்டன்லேயே பல்சர் அண்ட் ஆவரேஜ் ஃபியூவல் எக்கனாமி இங்கே சைடில் வந்து காட்டுதா, ஆவரேஜ் ஃபியூவல் எக்கனாமி. அண்ட் அதுக்கப்புறமேட்டு நமக்கு வார்னிங், என்டர் வார்னிங் அந்த சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் இருக்குது அண்ட் ஐஎஃப்இ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மோட்ஸ் அண்ட் செட்டிங், இந்த பேசிக்கான செட்டிங்ஸ் எல்லாமே இதில் வந்து வந்துடும். ஸோ இந்த பைக்குமே இந்த பிளாக் கலரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறது இந்த வண்டிக்கு ரொம்பவே ஒரு செட் ஆகுது. அண்ட் ஸ்மார்ட் கனெக்ட் அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம் கண்ட்ரோலோட கொடுத்துருக்கிறது நல்லாயிருக்கு. அண்ட் ஸ்விட்ச் கியர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இன்டெகிரேட்டடான ஹை பீம் லோ பீம் ஸ்விட்ச் வித் பாஸ், ஸோ அதோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத்க்கான அந்த மோட் செட்டிங் பட்டன், இண்டிகேட்டர்ஸு ஹார்ன் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அண்ட் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் கில் ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச். ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்இடிஸ் வந்து நீங்கள் டே டைமில் எரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பட்டன் மாதிரி ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருக்கிறது நல்லா இருக்குது. அண்ட் பட்டனோட இண்டிகேஷன்ஸும் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங் பட்டன். ஸோ பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த பீட் நல்லா ஃபீல் ஆகுங்க வண்டியில், செம்ம ஒரு பீட் இருக்குது. உண்மையுமே அந்த பீட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு இந்த வண்டியில், நல்லாவே இருக்குது. அந்த பீட் வந்து கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இந்த NS200 ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ரேட்டு படி 1,90,000 அந்த ரேஞ்சில் வந்து வருது. ஸோ நிஜமாக ஒரு 2 லட்ச ரூபாக்குள்ளார ஒரு நல்ல 200cc பர்ஃபார்மன்ஸ் பைக் வாங்கணும்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக கண்டிப்பாக நமக்கு இந்த பல்சர் NS200 தான் இருக்கும். ஸோ ஹைட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே செட் ஆகும். ஸோ என்னோடய ஹைட் வந்து ஆல்மோஸ்ட் நான் ஒரு 5'9" இருப்பேங்க. ஸோ எனக்கே 2 லெக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஃபுட் ஆகுது. ஈவன் நீங்கள் 6 feet வரைக்கும் ஹைட் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த வண்டி தாராளமாக ஃபிட் ஆகும். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஈஸியாக நீங்கள் ஓட்டக்கூடிய ஒரு பைக் தான். அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல்லி ஒரு நீங்கள் டூரிங்லாம் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல பைக். இதோடைய மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ ஆவரேஜாக உங்களுக்கு 30 to 35 வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ 38 வரைக்கும் வருதுன்ட்டு. பட் ஆவரேஜாக நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு 30 to 35ங்கிறது ஒரு வண்டியோட நீங்கள் ஆவரேஜ் ஸ்பீடில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு நல்ல மைலேஜாக வந்து கிடைக்கும். ஸோ ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு மைலேஜாக எனக்கு தோணுது. 200cc நீங்கள் டியூக் எடுத்திங்கனாலும் அதுவும் இதே அளவுக்கு தான் மைலேஜ் வரும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த பைக் கொடுத்துருக்கூடிய அப்டேட்ஸ் அந்த இது நீங்கள் வண்டியில் கொடுத்துக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட்லி இந்த 200cc செக்மெண்ட்ஸ்லேயே ஒரு குட் லுக்கிங்கான ஒரு நல்ல கலர் கிராஃபிக்ஸ் வேணும். இந்த வண்டியில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வரும். உங்களுக்கு ரெட் கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது, கிரே வித் ப்ளூ அண்ட் ஒயிட் வித் ரெட்டுங்கிற மாதிரி நிறைய கலர் ஆப்ஷன்ஸோட கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமா படுது. அண்ட் எதுலேயும் இந்த ஒயிட் கலர் சீரியஸ்லி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ பைக் எப்படி இருக்குது அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த பைக்கோட டெஸ்ட் ரைட் ரிவ்யூவில் வந்து உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து பைக் எப்படி இருக்குது, ரன்னிங்கில் எப்படி இருக்குது, நமக்கு ஓட்டும் போது பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் சொல்லி எல்லாத்தையுமே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எல்லாருமே நான் வந்து NS200 இந்த 2024 எடிஷனோட டெஸ்ட் ரைட் ரிவ்யூவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.